Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு tutorial classes-ல second day class பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து chain stitch எப்படி போடணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். பட் knot எப்படி பண்ணனும்ங்கறது நான் உங்களுக்கு சொல்லல. சோ இன்னைக்கு வந்து knot போடுறத சொல்ல போறேன். சோ இந்த இடத்துல thread எடுத்துர்க்கேன் இல்லையா? சோ எப்பவும் போல chain stitches லைட்டா போட்டுக்கோங்க. knot பண்ணும்போது கொஞ்சம் லாங்கா எங்க நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் லாங்கா சரி எடுத்து விட்டுருங்க. ஒரு லூப் மாதிரி எடுத்து விட்டுட்டு இதுக்கு பக்கத்திலே திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கோங்க. நீடில் உள்ள போட்டுட்டு செகண்ட் லூப்பும் எடுத்துருங்க. இப்போ ரெண்டு லூப்பும் வந்து லூஸா இருக்கும். ஓகேவா? இப்போ ஹூக் பார்த்துக்கோங்க. ஹூக் வந்து பின்னாடி திருப்பி இருக்கேன். இது வந்து முன்னாடி திருப்புற பொசிஷன், இது வந்து பின்னாடி திருப்பி இருக்கேன். டியூலிப் பின்னாடி போயிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்குல்ல அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டைட் ஆகும். அப்படியே வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த லூப் மாதிரி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம், ஒன்றும் செய்யாது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இந்த லூப் வெளியே எடுக்கணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே லூப் தெரியாது. ஸோ இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 4-5 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நாட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி தான் நிறையா போட வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 செயின் ஸ்டிச் போட்டுட்டு பெருசாக கொஞ்சம் த்ரெட்டு பெருசாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீடல் உள்ளே போட்டு ரெண்டாவது லூப்பும் எடுத்துருங்க. ரெண்டுமே வந்து இப்போ லூஸாக இருக்குது. அண்ட் நீடில் வந்து இப்போ பின்னாடி திருப்பிக்கிறேன். பின்னாடி திருப்பிட்டு கீழே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா அந்த லூப்பை வந்து இந்த ஹூக்கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட் ஆகும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி லூப் தெரியாமல் பண்ணுறது எப்படிங்கிறதையும் போட்டு காட்டிடுறேன். சின்னதாக எடுக்கணும், அதுவும் போட்டு காட்டுறேன். இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நாட் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக லூப் எடுத்துட்டு அவ்வளோதான் எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த நீடில் போட்டு இப்படி பிடிச்சி எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் சொல்லுவாங்க, அதாவது மெத்தட் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பட் நம்ம இந்த பெருசாக எடுக்காமல் லூப் மாதிரி பெருசாக எடுக்காமல் அப்படியே போடுறது. அதையும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் பேஸில் ஒரு செயின் ஸ்டிச் இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு செயின் ஸ்டிச்சு, அதோட த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்படி பிடிச்சிட்டு த்ரெட்டை கீழே எடுத்தோம் அப்படின்னா நாட் விழுந்துடும். இதை இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அதாவது பேஸில் இருக்கிற லாஸ்ட் செயின் அதோட சரியை வந்து இப்படி ஹூக் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே எடுக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நாட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து நான் இன்னைக்கு இன்னொன்று என்ன சொல்லிக் கொடுக்கலாம்னு நினச்சேன்னா ஷார்ப்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம பண்ணும்போது வந்து வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் கர்வ் லைன்ஸ் தானே போட சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ப்னஸ். எப்போயுமே வந்து நான் இந்த மாதிரி ஷேப்ஸில் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து திலகம் தான் போடுவேன். அதுதான் சிம்பிளான ஷேப்பு அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு ஷார்ப்னஸ் வருது. இதை எப்படி பண்ணணுங்கிறது சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயும் போல் செயின் ஸ்டிச். இப்போ செயின் ஸ்டிச் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் போகுது. ஸோ நான் ஹூக் வந்து திருப்பிக்கிறேன். நீடில் வந்து டைரெக்ஷன் திருப்பிக்கிறேன். இப்போது அந்த ஷார்ப் பாயிண்ட் வருது இல்லையா, அது வரைக்கும் நார்மலாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த சரியை கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. சரி டைட் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிப்பு வச்சு டைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நீரில் உள்ளே தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணுவோம். ஏன்னா டிப் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கு இல்லையா, உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் சைடில் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச். இப்போ நம்ம போடுற இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து லாக்குன்னு சொல்லுவோம். நாட்டு வேற லாக் வேற. நாட்டுங்கிறது வந்து முடிச்சு, ஏற்கனவே போட்டோன்னு இந்த முடிச்சு தான் நாட்டு. இது வந்து லாக். லாக்குனா என்னன்னா வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற செயின் ஸ்டிச்சை தூக்கி வராமல் அதை பிடிச்சிக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு லாக்கிங் ஸ்டிச்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல இந்த லாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி குட்டி ஸ்டிச் போடுறதுன்னு அர்த்தம். நாட்டுன்னு சொன்னால் தான் முடிச்சு. ஸோ அந்த லாக் போட்டுட்டோம் இல்லையா, போட்டதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ அந்த லாக் போடாமல் நீங்கள் அப்படியே திருப்பினா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டுறேன். அதாவது மிஸ்டேக்ஸ், அது என்ன மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். சின்ன திலகம் போட்டுக்கலாம். இப்போது இந்த டிப் வரைக்கும் வந்துட்டு நம்ம லாக் போடாமல் அப்படியே சைடில் திருப்பி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் அது வந்து பார்க்க ஷார்ப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஃப்ரேம் விட்டு கிளாத்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும்.
இந்த செயின் ஸ்டிச் வந்து இது மேலே ஏறி இப்படி தூக்கி வந்துடும். இப்படி வரும்போது அந்த ஒரு ஷேப் இல்லாமல் போயிடும். பட் இது வந்து அது தூக்கவே தூக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு பண்ணுறோம். இப்போ லாக் போடலை அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி வரும். ஷார்ப்னஸ் இப்படி தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க ஷார்ப்பாக தெரியும், ஆனால் வந்து அது நிற்காது, அப்படியே தூக்கிடும். ஸோ இந்த இடத்துல இழுத்து விட்டுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் இதை ஒட்டி, இந்த சரியை ஒட்டி சின்னதாக அந்த ஸ்டிச்சுன்னு தெரியக்கூடாது, ஸ்டிச்சுன்னே தெரியக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஷேப் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இன்னும் ஒரு ஷேப் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அதில் வந்து ஒரு 2-3 இடத்துல ஷார்ப்னஸ் வரும். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது என்னோடய ஃபேவரட் ஷேப். எல்லா கிளாஸஸ்லையும் இதை நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய ஷார்ப்னஸ் வரும். 1 2 3 4 இடத்துல ஷார்ப்னஸ் வரும். ஸோ நம்ம வந்து நிறையா ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க ட்ரை பண்ணுறோம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லுங்கள். அதுதான் நான் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம், ஷார்ப்னஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் மறுபடியும் அதே மாதிரி சைடில் போட்டுட்டு ஸோ நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ, எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸும் போடணும். லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இதை விட்டு இந்த இடத்துல அந்த லாக்கிங் ஸ்டிச் போடுறோம்ல, போட்டுட்டு கூட ஒரு தடவை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் சரியா. அப்போனா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். அதாவது இந்த லாக்கை போட்டுட்டு இன்னொரு தடவை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நாட் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்துருக்கோம், ஷார்ப்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, நீடில் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத. நான் செயின் ஸ்டிச் போடும்போது அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு, இப்போ சொல்கிறேன். தம் ஃபிங்கர் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் போக போக மேலே ஏறிடும். இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கணும். இது தம் ஃபிங்கர் இது தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நீடலோட ஆங்கிள் அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எந்தெந்த ஃபிங்கர்ஸ் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் மெயினாக ஒர்க் பண்ணுவோம். இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து நமக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஸோ 90 டிகிரி ஆங்கிளில் இந்த மாதிரி இந்த 3 விரல் இந்த பக்கம், இந்த விரல் இந்த பக்கம் இப்படி வச்சு பிடிச்சி ஒர்க் பண்ணலாம். ஸோ நீடில் ஹோல்டிங் பொசிஷனும் சொல்லியாச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ப்னஸ் பழகியாச்சு அண்ட் நாட் போடுறதுக்கும் பழகிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அன்றைக்கி செயின் ஸ்டிச்சஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் ஷேப்ஸ். ஷார்ப்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திலகம்லேயே ட்ரை பண்ணுங்கள். திலகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டு காட்டினேன்னா இந்த ஷேப் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இதில் வந்து கர்வும் வரும், இந்த மாதிரி குட்டி கர்வ்ஸும் வரும் அண்ட் ஷார்ப்னஸும் வரும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, சும்மா ஒரு பார்டர் லைன் மாதிரி இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இந்த வி ஷேப்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, இந்த மாதிரி வி ஷேப்பு இப்படி பண்ணலாம். அண்ட் தென் ஒரு லோட்டஸ் போடுங்க. லோட்டஸ்லேயே நல்லா ஷார்ப்னஸ் வரும். லோட்டஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். இங்கேருந்து ஆரம்பித்து திலகம் இப்படி போட்டு இங்கே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துகிட்டு இங்கே ஆரம்பிக்கணும் பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கேருந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். திலகம் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து நாட் போட்டுருங்க, முடிச்சு போட்டுட்டு இப்போ நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா த்ரெட்டை வந்து திரும்ப கட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அந்த கையில் சுற்றி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அப்படியே த்ரெட்டை கீழே வந்து அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே நாட் முடிச்சு போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து போட்டு இங்கே ஒரு ஷார்ப்னஸ் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து முடிச்சிடுங்க. நாட் போட்டுட்டு திரும்ப அடுத்தது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி. அதாவது நம்ம எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸையும் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக உங்களுக்கு இன்னும் நிறையா வேறு ஏதாவது ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரி ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா பண்ணுங்கள். இந்த மாதிரி லைக் இப்படி கூட பண்ணலாம். இதில் நிறையா ஷார்ப்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எதுலெல்லாம் ஷார்ப்னஸ் வருதோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.